விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் மாஜிக்கள் மோதலா? கசிந்த உத்தேச பட்டியல். தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் விஐபி தொகுதியாக கருதப்படும் விழுப்புரத்தில் போட்டியிடப் போவது யார்? அரசியல் கட்சிகளின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் தற்போது கசிந்துள்ளது. திமுக, அதிமுக, தேமுதிக, தவேக சார்பில் அடிபடும் பெயர்கள் என்ன? மீண்டும் பொன்முடி, சி.வி. சண்முகம் மோதல் நடக்குமா? வட தமிழகத்தின் மிக முக்கிய தொகுதியான விழுப்புரத்தில் இந்த முறை பல பரீட்சை கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு கிடைத்துள்ள பிரத்யேக தகவல்களின் அடிப்படையில் கட்சிகள் வாரியாக பெயர்களை பார்ப்போம். திமுக. ஆளுங்கட்சியான திமுகவை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சருமான க. பொன்முடி அவர்களின் பெயர் முதலிடத்தில் உள்ளது. அதே நேரம் எம்எல்ஏ லட்சுமணன், நகர செயலாளர் ஜனகராஜ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் மணவாளன் ஆகியோரது பெயர்களும் தலைமைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதிமுக. அடுத்ததாக அதிமுக முகாம். இங்கே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பெயர் பலமாக அடிபடுகிறது. விழுப்புரத்தில் இழந்த செல்வாக்கை மீட்க அவரே களமிறங்கக்கூடும். அவருக்கு அடுத்தபடியாக நகர செயலாளர் பசுபதி, ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு மற்றும் வழக்கறிஞர் ராதிகா ஆகியோரது பெயர்களும் பரிசீலனை பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. தேமுதிக. மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன், நகர செயலாளர் மணிகண்டன் மற்றும் கானைக்குமார் ஆகியோர் ரேஸில் உள்ளனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மோகன் என்பவரது பெயர் உத்தேச பட்டியலில் அடிபடுகிறது. மொத்தத்தில் விழுப்புரத்தில் மீண்டும் ஒரு பொன்முடி வர்சஸ் சி.வி. சண்முகம் மோதல் இருக்குமா? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருப்போம்.